நிகழ்வின் அடுத்ததாக புலிவேந்தனின் பூர்வீக களத்தில் சோழ தாண்டவம் இதோ உங்கள் முன். சிறு நாடகத்தால் எடுத்து உரைக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். இதோ உங்களின் முன்னே. தமிழ் மண்ணுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நம் சொந்த நாட்டில் சொந்த மண்ணில் 1000 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த ராஜேந்திர சோழன் தென்னிந்தியா, ஒரிசா, வங்காளம், வங்காளதேசம், இலங்கை, மால்தீவ்ஸ், தாய்லாந்து ஆகிய நாடுகளை ஆட்சி புரிந்தார். நாம் தற்போது ராஜேந்திர சோழனை பற்றி ஒரு சிறு கதையில் காண்போம். 1000 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சை கோட்டையில் ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுலத்திலகர் ராஜகுலத்துங்கர் மாமன்னன் ராஜராஜ சோழன் வரார் வரார் வரார். நான் ராஜராஜ சோழன். என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் எல்லாரையும் வரவழைத்திருக்கிறேன் என்றால் நான் ராஜராஜ சோழன். எனக்கு பின் என் மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சி புரிவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணிற்கும் பொன்னிற்கும் பஞ்சமில்லாத சோழ தேசத்தை கட்டி அந்த மன்னன் ராஜராஜ சோழன் தன் மகனாகிய ராஜேந்திர சோழனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கின்றார். நான் ராஜேந்திர சோழன் மதுராந்தக சோழன். நான் சோழ நாட்டின் சோழ மக்களின் காப்பாற்ற என்று வாக்குமூலம் கொடுத்து சோழ நாட்டு இயற்கை வளத்தை மேம்படுத்தி மற்றும் மண்ணிற்கும் தமிழுக்கும் போற்றி சோழ நாட்டு மன்னராக பதவியேற்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு பின் தஞ்சை கோட்டையில் ஒரு பரபரப்பு. அரசரே அரசரே வாருங்கள், நம் மன்னர் இறந்து விட்டார், வாருங்கள். என்னது? ஆண்டில் மாமன்னர் ராஜராஜ சோழன் மாண்டார். அதன் பின் ராஜேந்திர சோழன் முழுமையாக ஆட்சி செய்ய தொடங்கினார். தஞ்சை அரசபையில் ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுலத்திலகர் ராஜகுலத்துங்க மாமன்னன் ராஜேந்திர சோழன் வரார் வரார் வரார். அமைச்சர்களே, நாம் முழு இலங்கையும் ஆட்சி செய்ய வேண்டும். ஆம் மன்னா, நாம் முழு இலங்கையும் கைப்பற்றியாக வேண்டும். அது சரி மன்னா, நாம் முழு இலங்கையும் கைப்பற்ற வேண்டும் என்றால் இலங்கையை ஆளும் சிங்கள மன்னன் 5ஆம் மகிமையை நாம் வீழ்த்த வேண்டுமே. ஆம் மன்னா, உங்கள் தந்தையின் ஆட்சி காலத்தில் இலங்கையின் வடக்கு பகுதி மட்டுமே ஆட்சி செய்யப்பட்டது. ஆமாம் அமைச்சர்களே, நாம் முழு இலங்கையும் ஆட்சி செய்ய வேண்டும். படைத்தளபதியே, நாம் அந்த மகிதனை வீழ்த்த வேண்டும். அவன் மீது போர் தொடுக்க வேண்டும். ஆனால் போர் வீரர்களை தயார் செய். சரி மன்னா, வீரர்களே, போருக்கு தயாரா? தயார். வீரர்களே, வெற்றிவேல். போர் முடிந்தது. ராஜேந்திர சோழன் வென்றார். அதன் பின் இலங்கையை முழுவதும் ஆட்சி செய்ய தொடங்கினார். விடிகுலத்தோர் சிறப்புரசை வேள்விக்க சிறந்தவன் நீ, உதிகுலத்தோர் ஆதலினால் உயிர்குலத்தோராம் இவருக்கு துதிகுலத்தோர் ஒவ்வாறே சொல்லும். நதிகுலத்தோரும் மடிய குலத்தோரும் எங்கள் நாட்டில் ஒப்பாவாரே. வெட்புடையார் வரமுடையார் வேந்தர் கோயிலுடையார் நடைவுடையார் உடையுடையார் நாவலர் மாட்டு அருள்குடையார் குடையுடையார் மலைய மன்னன் குன்றவர் வல்லவர் முன் படையுடையார் சோழன் பிறர் என்னுடையார் பகரீரே. போர் முடிந்தது. மாமன்னர் அமைச்சர்கள் அனைவரும் தஞ்சை அரசபையில் ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுலத்திலகர் ராஜகுலத்துங்க மாமன்னன் ராஜேந்திர சோழன் வரார் வரார் வரார். வணக்கம் மன்னா, நம் ராஜாங்கம் மிக சிறியதாக உள்ளது. ஆகையால் நம் ராஜாங்கத்தை மிக பெரியதாக மாற்ற வேண்டும். என்னது, ராஜாங்கத்தை பெருக்க வேண்டுமா? மன்னா, நம் ராஜ்யத்துக்கு தடையாக உள்ள மகிபாவை நாம் வீழ்த்தினால் மட்டுமே நம் ராஜ்யத்தை பெருக்க முடியும் மன்னா. மகிபாக தடையாக இருக்கிறானா? படைத்தளபதி, நாம் வடக்கை நோக்கி போர் தொடுக்க போகிறோம். அந்த மகிபாவை வீழ்த்த வேண்டும். போருக்கு
ராஜேந்திர சோழன் என்றார். அதன் பின் பேரரசர், அமைச்சர்கள், வீரர்கள் அனைவரும் கங்கையில் ஓய்வு எடுக்க சென்றனர். அமைச்சர்களே, இங்கு ஓடும் புனித ஆறான இந்த கங்கையை நம்ம சோழ நாட்டிற்கு எடுத்து வர வேண்டும். ஆம் அண்ணா, இது ஒரு நல்ல யோசனை. ஆம் அண்ணா, இந்த புனித நீரை நம் சோழகங்கம் என்னும் ஏரியில் கலக்க வேண்டும். வடபுறம் நோக்கி படையெடுத்து சென்று கங்கை வரை வென்ற இம்மாமன்னனை யாம் கங்கை கொண்ட சோழன் என்று பறைசாற்றுகின்றோம். அரசரும் வீரர்களும் அமைச்சர்களும் அனைவரும் சோழ நாட்டிற்கு திரும்பினர். அமைச்சர்களே மற்றும் படைத்தலைவரே, நாம் போர் செய்யும் வீரருக்கு இடம் தேவைப்படுகிறது. அதனால் அமைச்சர்களே, நீங்கள் ஆலோசனை கூறுங்கள். மன்னா, நம் படைகளை நிறுத்த தஞ்சையிலேயே இடமில்லை. அதனால் நாம் புதிய தலைநகரை தான் உருவாக்க வேண்டும். அதை நீங்கள் நின்ற சோழகங்கம் ஏரியிடமே உருவாக்கி விடலாமே. ஆம் அண்ணா, இதுவும் ஒரு நல்ல யோசனை தான். எப்படி உங்களின் பெயர் கங்கை கொண்ட சோழன் என்று கூறுவது போல அந்த தலைநகரத்தின் பெயரையும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் சூட்டலாம் அண்ணா. சோழ நாட்டு மக்களே, இன்று முதல் தஞ்சாவூரில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்று நாம் தலைநகரம் மாற்றப்படுகிறது. இன்றிலிருந்து 250 ஆண்டுகளுக்கு கங்கை என்ற சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக அழைக்கப்பட்டது. மன்னா, புதிய